Hi friends, welcome to sewingmoon. நம்மள நிறைய பேருக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுல தான் ரொம்ப சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ப்ளவுஸோட பேக் பார்ட் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் இருந்து ஹாஃப் ஷோல்டரு, ஆர்ம் ஹோல் லென்த்து, அதுக்கப்புறம் சைடு மெஷர்மெண்ட்டு, ஆர்ம் ஹோல் கர்வ் இது எல்லாமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை, அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதுக்கு கீழே இருந்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து. மார்க் பண்ணி அதை நம்ம வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். பேக் பார்ட்டுக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை, அதில் வந்து நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம நெக் லென்த் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து ஆர்ம் ஹோல் கர்வு. பேக் சைடுக்கு வந்து இந்த பேட்டர்னில் 1.5 இன்ச் வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த பேட்டர்னில் வந்து 1 இன்ச் வைக்க போகிறோம். அதாவது வந்து நீங்கள் பேக்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கர்வ் எடுக்கணும். ஸோ அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கையிலே வரைஞ்சிக்கலாம். இல்லை வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் அப்படியே ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இதில் நான் சொல்லியிருக்க விஷயம் வந்து உங்களுக்கு முழுசாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கட் பண்ணுறதுல இருக்க எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததும் கிளியர் ஆயிரும். நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் ஷேப் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்குக்கு வந்து உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 17 இன்ச்சு. ஸோ 17 இன்ச்சை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8.5 கிடைக்கும். 8.5லேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 8.25 கிடைக்கும். ஸோ பாருங்கள், பேக் நான் கர்வ் வரைஞ்சி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக 8.25 கிடச்சிருக்கு. இதே போல் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து அளந்து பார்க்கணும். பட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 8.25 கிடைக்கக்கூடாது, 8.25 கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு லெஸ் ஆகிடும். ஸோ அப்போ 8.25லேருந்து 1/2 இன்ச் லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.25 கிடைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 8.5 இன்ச் அப்படின்னா பேக்குக்கு 8.5 இன்ச் வந்துடும். அப்போது நம்ம டோட்டலாக வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து 17 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்துடும். அதனால தான் நான் ஒரு பக்கத்தில் வந்து 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணி வைக்க சொல்கிறேன் ஆர்ம் ஹோல் சுற்றளவு. பாருங்கள், கரெக்டாக 8.25 வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் டாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 8.25 வந்து 1/2 மைனஸ் ஆனால் 8.25 கிடைக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது 8.5 மாறிடும். ஸோ பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டுக்கும் வந்து 8.5 + 8.5 அப்படிங்கும்போது உங்களுக்கு டோட்டலாக 17 இன்ச்சஸோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, செஸ்ட்டை வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணி அது கூட ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச் ஆட் பண்ணணும். ப்ளஸ் 1 இன்ச் வந்து மார்ஜின் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து செஸ்ட்டு சைஸ் அப்படிங்கிறது வந்து 36 இந்த ப்ளவுஸோடது. ஸோ 36 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 கிடைக்கும். அது கூட 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸு ப்ளஸ் 1 இன்ச் வந்து மார்ஜின். ஸோ டோட்டலாக ஃப்ரண்ட் ஹைட் வந்து 14 வைக்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து 28 to 38 ப்ளவுஸ் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் வைக்கணும். இதே 40 அண்ட் அபோவாக இருக்குன்னா 1.5 இன்ச் வைக்கணும். அடுத்து மார்ஜின் 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும் தான் 1 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ மேலே இருந்து கீழே வரைக்கும் நீங்கள் வந்து 14 இன்ச்சஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கேல்குலேட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து செம்ம ஃபிட்டிங்காக வரும். அதுக்கடுத்து 14 இன்ச் இப்போ மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, அந்த லைன்லேருந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம 2 பக்கத்துலேயும் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறீங்க. இதே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும் 2 பக்கமும். ஸோ இங்கே வந்து 2 இன்ச்சு இருக்குது. அதே போல் அந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இன்ச்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட்டு வந்து செஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணி அது கூட நீங்கள் வந்து 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணணும்.
28 to 38 ப்ளவுஸ் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். இதே வந்து 40 அண்ட் அபோவாக இருக்குது செஸ்ட் சைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ 40க்கு மேலே அப்படின்னா நம்ம கப் சைஸ் பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 1 இன்ச் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து கப் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ நமக்கு செஸ்ட் சைஸ் வந்து 36, அதை வந்து 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 9 இன்ச் கிடைக்கும். ஸோ அது கூட வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணி டோட்டலாக நமக்கு வந்து 10.5 இன்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். டாட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 28 to 38 இருந்தது அப்படின்னா செஸ்ட்டை வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் போதும். இதே வந்து 40, 42, 44 அப்படிங்கும்போது செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணி அதுலேருந்து 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். அதே 46 அண்ட் அபோவாக இருக்குது அப்படின்னா செஸ்ட்டை வந்து 8ஆல் டிவைட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ தான் கப்பு வந்து உங்களுக்கு வந்து சைடாக தள்ளி போகாமல் கரெக்டான இடத்துல ஃபிட்டாக இருக்கும். ஸோ செஸ்ட் சைஸ் வந்து 36, அதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 4.5 இன்ச் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே இருந்து சைடாக வந்து நம்ம டேப்பை வச்சு பார்க்கணும். எந்த இடத்துல 4.5 இன்ச் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடணும். இதுதான் உங்களுடைய டாட்டோட டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? டாட்டோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ டாட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஹைட்டில் இருந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹைட் மைனஸ் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு வந்து செஸ்ட்டை 3ஆல் டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 1 இன்ச் மார்ஜின் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து மார்ஜினை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அதாவது செஸ்ட் டிவைடட் பை 3 + 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கணும். எனக்கு வந்து இப்போ 13 கிடைக்கும். அடுத்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 10 எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ 13 - 10 அப்படின்னு சொல்லி நமக்கு போடும்போது நமக்கு வந்து 2.5 இன்ச் வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய டாட்டோட ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 4.5 இன்ச் டாட் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிங்க இல்லைங்களா, அதுலேருந்து மேலே நீங்கள் வந்து 2.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டாட் வித்து வந்து மார்க் பண்ணணும். அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அதுக்கு டாட் ஹைட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டாட்டோட வித் ஈக்குவல் டு டாட்டோட ஹைட்டு டிவைடட் பை 2. ஓகேங்களா? நமக்கு வந்து 1.25 இன்ச் கிடைக்கும். இதுதான் நம்மளோட டாட்டோட வித்து. ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட் வித்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் இருந்து நம்ம வந்து 1.25 இன்ச் லெஃப்ட் சைடும் 1.25 இன்ச் ரைட் சைடும் நம்ம வந்து டாட் வித் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் ஹைட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுவிட்டு இப்போ நம்ம டாட் வித் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் சைடாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் டாட்டும் தேர்ட் டாட்டும் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த கேப்பில் வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதில் வந்து சென்டர் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அளந்து பார்க்கலாம். நெக் லென்த் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து கீழே வரைக்கும் நமக்கு வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 5.5 இன்ச்சில் வந்து 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 2.25 கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து செகண்ட் டாட் வந்து பிடிக்கணும். அதே போல் நம்ம வந்து தேர்ட் டாட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாட்டோட கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதை வந்து சென்டர்லேருந்து மேலே எவ்வளோ கேப் இருக்குது, அதே போல் செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் எவ்வளோ கேப் வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஹைட் இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து மேலே வந்து நம்ம 36 ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை வந்து டாட்டோட ஹைட் மார்க் பண்ணியிருந்தீங்களா, அதில் எட்ஜிலேருந்து மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க 1.5 இன்ச்சுக்கு. அந்த 1.5 இன்ச்சிலேருந்து சைடில் வந்து நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் டாட்டோட கேப்புக்காக. அதுக்கப்புறம் தேர்ட் டாட்டோட கேப்புக்காக நீங்கள் அந்த சென்டர்லேருந்து மேலே வந்து 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களோட டாட் லென்த் வந்து இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட வந்து ஃபினிஷ் ஆயிடணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து கோடு போட்டு காமிக்கிறேன். இந்த லைனோட உங்களோட செகண்ட் டாட்டோட லென்த்தும் தேர்ட் டாட்டோட லென்த்தும் ஸ்டாப் ஆயிடணும். இப்போ வந்து உங்களுக்கு நான் டாட் வரைஞ்சி காமிக்கிறேன். செகண்ட் டாட்டுக்கு வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, 2.25 இன்ச்சு. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த டாட் எட்ஜ் வரைக்கும் நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. அதே போல் 2 பக்கமும் வந்து 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் டாட் பிடிச்சா போதும். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தேர்ட் டாட்டுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம் ஹோலுக்கு வந்து உள் வளைவு வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டோட ஆம் ஹோல் கர்வு, அதில் இருந்து நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இந்த டாட் வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் டாட் வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். ஸோ டாட்டோட கேப் வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பிடிக்கும்போது உங்களுக்கு கப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 3 டாட்டுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு நான் அதை இப்போ காமிக்கிறேன். அதாவது டாட்டோட கேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ப்ளவுஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 28 to 30 ப்ளவுஸ் சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே 1 இன்ச் மட்டும் டாட் கேப் வச்சா போதும். ஓகேங்களா. அடுத்து 32 to 34 அப்படின்னா நீங்கள் வந்து 1.25 இன்ச் வைக்கணும். அடுத்து 36 to 38 அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச் வைக்கணும். அடுத்து 40 to 42 அப்படின்னா நீங்கள் வந்து 1.25 இன்ச் வைக்கணும். இதே 44 அண்ட் அபோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 இன்ச் வந்து இந்த டாட்டோட கேப் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட செஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட நெக் வந்து நம்ம கர்வ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் நெக்கோட வித்து. அந்த வித்தில் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிராஸாக மேலேருந்து இங்கே கீழே டாட் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, இங்கே வரைக்கும் நம்ம வந்து கிராஸாக கோடு போட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஏன் இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எடுத்துடுறோம். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ஹூக்கு கிட்ட எப்போயுமே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இங்கே 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணதுனால ப்ளவுஸோட நெக் வித் வந்து 1/2 இன்ச் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக் வித் வந்து எவ்வளோ இன்ச் நம்ம அங்கே எடுத்தோமோ அந்த இன்ச் வந்து சைடாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1/2 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம தள்ளி வச்சு நம்ம வந்து கோடு போட்டுட்டு இந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த கர்வ் வரைகிறதுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச்சும் எடுத்துக்கலாம், இல்லைனா 1/2 இன்ச்சும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ரொம்ப ப்ராடாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் வச்சு நீங்கள் வந்து கர்வ் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் 1 இன்ச் எடுத்து நான் வந்து கர்வ் வரைய போகிறேன். ஸோ நீங்கள் இது வந்து கையிலே வரைஞ்சிக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கிறதுனால நான் அதிலே வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நமக்கு. இதே நீங்கள் 1/2 இன்ச் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து கர்வ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட பேக் செஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 இன்ச்சஸ் வச்சிடணும். 10 இன்ச்சஸ் வச்சு அதில் வந்து நம்ம நாச் பண்ணிடணும். சரிங்களா. ஸோ இப்போ ஃப்ரண்ட்லேயே வந்து அதே 10 இன்ச்சஸில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி 1/2 இன்ச் வந்து நெக்கில் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லைங்களா, நெக் வித்தில். ஸோ மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9.5 இன்ச்சு தான் வருது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் செஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பேக் செஸ்ட்டை காட்டிலும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 1 இன்ச் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து நம்ம பேக் செஸ்ட் வந்து 10 இன்ச்சஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், நாச் போட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 இன்ச்சு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் செஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9 இன்ச்சு தான் வரணும்.
ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து முன்னாடி 1/2 இன்ச் லெஸ் பண்ணதுனால நமக்கு இப்போ வந்து 9.5 இன்ச் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஹூக் பீஸு இல்லைன்னா வி பட்டி ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு 1/4 இன்ச் போயிடும். அப்போ 9.5 1/4 போயிட்டால் உங்களுக்கு வந்து 9.25 வந்து பேலன்ஸ் இருக்கும். அடுத்து இந்த 3rd டாட் பிடிக்கும்போது இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் பிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அதில் போயிடும். அப்போது 9.25 1/2 இன்ச் போயிட்டு உங்களுக்கு வந்து 8.25 தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் எவ்வளோ கிடைக்கணும், 9 கிடைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 10 இன்ச்சில் நாச் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் நாச் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் செஸ்ட்டோட நாச் வந்து 10க்கு வைக்கக்கூடாது, 10.25க்கு வந்து நீங்கள் வைக்கணும். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல 10.25க்கு நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஹூக் பட்டி வி பட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு போயிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 9.25 இருக்கும். அதில் ஒரு 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு 8.25 தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு தேவை வந்து 9 இன்ச் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தள்ளி நீங்கள் வந்து நாச் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது நாச் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சைடில் வந்து 1.5 இன்ச் நமக்கு வரணும் இல்லைங்களா மார்ஜினு. ஸோ நமக்கு வந்து 1.25 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் செஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் எடுக்கணும். ஏன் இப்போவே நம்ம வேஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கப் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, கப் ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் அடியில் கப் ரவுண்டு வரும் இல்லையா, அது எவ்வளோ வித்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போது. அதாவது நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 31 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 31 வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஓகேவா. 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 7.25 கிடைக்கும். எப்பயுமே நமக்கு வந்து வேஸ்ட் வந்து பேக் வேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், ஃப்ரண்ட் வேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் சைடில் வந்து பேக் பார்ட் நம்ம வேஸ்ட்டு மார்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அங்கே 3/4 இன்ச் ஆட் பண்ணதுனால ஃப்ரண்ட்டோட வேஸ்ட்டில் வந்து அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் வேஸ்ட் வந்து 31/4 போட்டால் டோட்டலாக வேஸ்ட் வந்து 7.25 கிடைக்குது. ஸோ பேக்கில் நம்ம 3/4 இன்ச் ஆட் பண்ணதுனால ஃப்ரண்ட் வேஸ்ட்டில் வந்து அந்த 3/4 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டி ஷேப் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடியில் இருக்கு இல்லைங்களா, அந்த அடிபாகம் தான் 7 இன்ச். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம டாட் பிடிக்கிற ரவுண்டு, ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட் பிடிக்கிற ரவுண்டு. ஸோ கீழே விட எப்போயுமே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 7 கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டி வந்து நம்ம வந்து சைடில் வந்து பிடிப்போம் இல்லைங்களா, வி பட்டி ஹூக் பட்டி பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து மார்ஜின் 1.5 இன்ச் வைப்போம் இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 9.25 கிடைக்கும். அதுதான் உங்களுடைய அண்டர் பஸ்ட்டோட ரவுண்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 7 + 1/2 இன்ச் + 1/4 இன்ச் இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்ஜின் 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டாட்டு தவிர உங்களுக்கு வந்து மொத்தமாக 7 + 1/2 இன்ச் 7.5, அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணால் 7.25 கிடைக்கணும். டாட் இல்லாமல் 7.25 மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1.5 இன்ச் வந்து மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த பக்கம் 3.25 கிடச்சிது. இந்த பக்கம் அந்த 3.25 அப்படியே வச்சிங்க அப்படின்னா வச்சு 7.25 எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா 1.5 இன்ச் வந்து நீங்கள் மார்ஜின் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய அண்டர் பஸ்ட் ரவுண்டு. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். அண்டர் பஸ்ட் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சைடே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம 10.25 இங்கே வந்து நம்ம நாச் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதையும் கீழே அண்டர் பஸ்ட் ரவுண்டு வந்து 7.25 வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டாட் லைனாக போடுறேன். அது வந்து ஸ்டிச்சிங் லைன் உங்களுக்கு, அங்கே தான் உங்களோட தையல் வரும். அடுத்து இந்த 1.5 இன்ச்சையும் கீழே இருக்கிற 1.5 இன்ச்சையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட கட்டிங் லைனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. இனிமேல் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கப் ஷேப் வந்து உங்களுக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஷோல்டர் லூஸ் வராது, ஆம்ஹோல் சுருக்கம் வராது, எதுவுமே வராது. எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து பேக் பார்ட்டோட ஆம்ஹோல், இது வந்து ஃப்ரண்ட்டோட ஆம்ஹோல். நம்ம ஃப்ரண்ட்டை தான் கட் பண்ணுவோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க வந்து இனிமேல் ஃப்ரண்ட் கட்டிங்க்காக யாரோட வீடியோவும் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கான ஒரே சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது வந்து 36 சைஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு. தேங்க்யூ.